இப்போ அடுத்தது நம்ம உங்களுக்கு ஈவினிங் குட் ஈவினிங்கு இன்றைக்கி ஈவினிங்கு மேத்தி சப்பாத்தி எப்படி பண்ணணுன்னு காமிக்கிறோம். அதுக்கு வேண்டியது என்னென்னா, அதுக்கு வேண்டியது இந்த மேத்தி கீரை இது மாதிரி நல்லா ஆஞ்சிக்கணும். நல்லா ஆஞ்சி வச்சுட்டதுக்கப்புறம் தேவையான மேத்தியை இது மாதிரி பொடி பொடியாக நெருக்கிக்கணும். இங்கே நெருக்கிட்டுருக்கோம். பொடி பொடியாக நெருக்கிவிட்டு நம்ம ஒரு 4 கப்பு, ஒரு கப்புக்கு 5 சப்பாத்தினா 4 கப்புக்கு 20 சப்பாத்தி. 20 சப்பாத்திக்கு வேண்டியது ஒரு 200 கிராம் 100 கிராம் இது மேத்தி கீரை 100 to 150 கிராம் இருந்தால் போதும். அதை நீங்கள் அந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சு உப்பு தேவையான உப்பும் போட்டு உப்பு உரப்பு கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு வைக்கணும். நான் இப்போ கீரையை நெருக்கிட்டு பிசைறும்போது இப்போ எப்படியும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பண்ணுறேங்க. இதை பாருங்க, இப்போ 3 கப்பு மாவு போட்டுருக்கோம். இந்த 3 கப்பு மாவுக்கு இப்போ இதை பாருங்க ஈக்குவலான இப்போ பங்குக்கு அந்த மெந்திய கீரையும் நல்லா பொடி பொடியாக நெருக்கியாச்சு. இதை இதில் போட்டு நம்ம காரப்பொடி ஒரு 3/4 ஸ்பூன்னு, மஞ்சள் பொடி ஒரு 3/4 ஸ்பூன்னு, கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதை 3ஐயும் போட்டு ஆல்ரெடி உப்பு 1 ஸ்பூன் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து பிசையணும். இப்போ ஆனாச்சுல இப்போ பாருங்க, இதில் 3/4 ஸ்பூன் காரப்பொடி, அவ்வளோதான், ஜாஸ்தி போடாதுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி கீரை போட்டாச்சு இதில், அந்த மெந்திய கீரையை கொஞ்சம் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இந்த 3ஐயும் போட்டுட்டு இது நல்லா ஃபஸ்ட்டு ஒத்த போல் ஆல்ரெடி 1 ஸ்பூன் உப்பை போட்டாச்சு. இதை ஒத்தா போல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த இலையும் இந்த மெந்திய இலையும் மாவும் ஒன்றா சேர்ந்துக்கணும். சாதாரணமாக மெந்திய கீரை பிளெயினாக கூட பண்ணலாம், ஆனால் அது ஒட்டிக்காது, சரியாக வராதனால தான் இந்த மாவு அதில் போடுறோம். மாவு போட்டு அதுக்கு பாண்டிங் மாதிரி இந்த மாவு மெந்திய கீரைன்னு தான் இதுக்கு பேர். மெந்திய சப்பாத்தின்னு தான் அதுக்கு பேர். ஸோ மெந்தியம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும், மாவு கம்மியாக இருக்கணும். அது பாண்டிங், அதோட அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிறதுக்காக தான் மாவு போடுறோம். ஸோ இது மெந்திய கீரை சப்பாத்தி பண்ணுறோம். இப்போ இதை பிசையணும் நல்லா. நல்லா இப்போ அதை பிசைகிறேன். லெட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்படி நல்லா எப்படி பிசைகிறப்பாங்க, இது மாதிரி நல்லா பிசையணும். எவ்வளோக்கெல்லாம் நீங்கள் பிசைகிறீங்களோ அந்த கீரையோட சத்து இந்த மாவுல மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த மெந்திய கீரையோட டேஸ்ட்டு மாவோட சேர்ந்துருக்கும். நம்ம சாதாரணமாக பிசைஞ்சிட்டேன்னா உங்களுக்கு இடும்போது கஷ்டமாயிடும், இலையிலையே தெரியும். மாவும் இலையும் ஒன்றா சேர்ந்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசையணும். இதை பிசைஞ்சாச்சு, நல்லா பிசைஞ்சாச்சு. இனிமேல் நான் உருட்டிட்டு அதை வாங்க. இது மாதிரி நான் பிசைஞ்சாச்சு, நல்லா பிசைஞ்சுட்டு இது மாதிரி உருட்டிக்கணும். இது மாதிரி உருட்டின்ட்டு சப்பாத்தியை பண்ணினதையும் போட்டு காமிக்கிறோம். அதுக்கப்புறம் கல் வச்சாச்சு. கல்லில் நெய் ஊற்றி நம்ம சப்பாத்தி பண்ணி இதில் போட போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். பாருங்கள், இது ஒரு சப்பாத்தி உருண்டை. மாவு பிசைஞ்சாச்சு, மெந்தியம் போட்டு அதுக்கு வேண்டிய உப்பு காரம் போட்டாச்சு. சப்பாத்தியை தொட்டு இது பண்ணுங்க. பாருங்க, அடுத்த சப்பாத்தி உங்களுக்கு எப்படி அது எண்ணெய் தொட கட் பண்ணிட்டியா? கட் பண்ணல, இதெல்லாம் திருப்பிக்கணும். பாருங்க, இது இப்படி சுற்றிக்கோங்க. நல்லா ஒரு பாதி சப்பாத்தியாக பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் இந்த நடுவில் எண்ணெயை தொழிட்டு அதை நல்லா சுற்றிட்டு அப்போ மடித்து பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நல்ல சென்டரில் உப்பி வரும். ப்ளஸ் நல்ல 3ஆக பிரியும் சப்பாத்தி. இப்படி பண்ணும். ஒவ்வொரு சப்பாத்தி இதுமாதிரி பண்ணிடுங்க. அவ்வளோதான். பாருங்க, சப்பாத்தி இது மாதிரி இட்டுட்டோம். முக்கோணமாக இடும்போது நீங்கள் மடித்து இடும்போது எல்லாருக்கும் தெரியும். நடுவில் எண்ணெயை தடவிட்டு 3ஆக மடிச்சுட்டு
இது மாதிரி நல்லா இட்டுடுங்க. இட்டுட்டு மறுபடியும் அடுத்த ஒரு 5க்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு பெரிய டிப்ஸு உங்களுக்கு இதில் சொல்கிறேன். இந்த எவ்வளோக்கு எவ்வளோ ஜல்தி நீங்கள் மாவை பிசைஞ்சு அதை உருட்டி சப்பாத்தி பண்ணால் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இல்லைட்டா இது கீரை போட்டிருக்கிறதுனால கீரையிலேருந்து ஜலம் எடுத்துக்கும். போக என்ன ஆகிடும், மாவு ரொம்ப கொலன்னு ஆகிடும். திருப்பியும் மாவு போட்டு பிசைய சூழ்நிலை வந்துடும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஜல்தி உருட்டி அதுக்காக தான் நான் உடனே ஒரு 5 உருட்டி வச்சுருக்கேன் மாவு தடவி. அடுத்து ஒரு 5க்கு இருக்கும். இந்த மாவு தடவி உருட்டி வச்சிடணும். இல்லைட்டா இந்த கீரை தண்ணி நீத்துண்டு மாவு இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அப்போ இடம் ரொம்ப கஷ்டமாகிடும். ஸோ இது ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி கீரை சப்பாத்தி என்னைக்கு பண்ணால் கூட உடனே இட்டு உடனே சுட்டுடுங்க. மறுநாளைக்குன்னு மாவு எடுத்து வைக்காதுங்க. அதுவும் சில மாவுலாம் சில பேர் நார்மல் மாவுலாம் வேணால் 2 கூட ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட பண்ணுறவங்க இருக்காங்க. பட் அது மாதிரி நார்மல் சப்பாத்திக்கு பண்ணலாம். இது மாதிரி சப்பாத்திலாம் கண்டிப்பாக அன்றைக்கே முடிச்சு வச்சிடணும். வச்சுட்டுருக்கோம். இதில் நெய்யை ஊற்றி நெய் சப்பாத்தியாக பண்ணுறோம். நாங்கள் இது மாதிரி கல்லில் வச்சு நல்லா 1க்கு 2 தடவை 3 தடவை 2 பக்கமும் கழுவிட்டு மாற்றி போட்டு எடுத்துட்டு இது பண்ணோம். முதல் சப்பாத்தி வேணால் கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்த சப்பாத்தி கல் சூடு ஆக ஜல்தி ஆகிடும். ஸோ முதல் சப்பாத்தி போட்டு காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஹலோ, அதான் இது ஆச்சு. இது சப்பாத்தி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இங்கே கல்லில் போட்டிருக்காங்க. இங்கே முடிச்சாச்சு. ஸோ சப்பாத்தி இதோட முடிச்சிடுறோம். உங்களுக்கு காட்டியாச்சு எப்படி இருக்க சப்பாத்தி இதை பண்ணிடணும்னா. ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நாளைக்கு வேறொரு வீடியோவோட மறுபடியும் வரோம். உங்களோட கமெண்ட்ஸ் அண்டு சப்ஸ்கிரைபர் நமக்கு அவசியம் தேவை. ஸோ 2யும் கண்டிப்பாக பண்ணுங்க. மறுபடியும் உங்களுக்கு நல்ல வீடியோவெல்லாம் போட்டு இந்த சேனலில் கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் சீயிங் மை வீடியோ. குட் நைட்.